என்றால் பட்டர் ஐயும் பொய்யும் கையிலே பையும் சீலே குச்சும் சம்போ மகாதேவா என்று நில்லாமல் என்று ஏதோ ஒரு பொங்கல் வாசம் வந்து கொண்டிருக்கிறது. சுவாமி நமஸ்காரம். சுகி பாபா உனக்கு மங்களம் உருண்டையாகட்டும். மங்களம் உருண்டையாகலாம் தண்ணி இப்போது கங்கா யமுனா நதியா ஓடையா கொல்ல பக்கமா தெரு பக்கமா அங்கெல்லாம் சென்று நீராடிவிட்டு சரி இப்பொழுது நேராக குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று வந்து கொண்டிருக்கிறேன். குமரி தீர்த்தம் இல்ல குமரி தீர்த்தம் உப்பு கறிக்குமே அபச்சாரம். அப்புறம் குழந்தாய் சாமி என்ன ரொம்ப குழம்பு போய் நிற்கிறியா? இல்லங்க நீங்க தான் குமரி தீர்த்தம் கேட்டீங்க. கன்னியா குமாரி சென்று அங்கே தீர்த்தமாக நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன். குழந்தாய் சாமி பெண்பாவாய் நம்பி ஆண்பாவாய் என் அருகிலே வராது. நான் எங்க வந்து நான் நாளைக்கு தள்ளியே தான் முற்றும் துறந்த முனிவர் அம்மா முற்றும் துறந்த முனிவர். அப்ப கிட்ட வான்னு சொல்றேன் கிட்ட வராது இல்லையா? எனக்கு சத்தியமா சொல்றேன் பெண்கள் என்றாலே பிடிக்காது. கண்டாலே பிடிக்காதுன்னு கிட்ட போகணும் நல்லா அணைக்கிறாரு. ஐயும் பொய்யும் கையில ஒரு நிப்பாட்டியா கையில தான் பைய வச்சிருக்கீங்க. சம்போ மகாதேவா நீங்க இப்ப சாமியாரா நிக்கிறீங்க. உங்கள்கிட்ட நிறைய சந்தேகமா நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். என்னை அரிசி போடுறேன்னு சொல்லி அதுக்காகவா? நான் தான் தெரியாம கேக்குறேன். நீங்க எப்ப சாமியாரா நிக்கிறீங்க? அப்பனா என் சந்தேகத்தெல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்க போறீங்க. குழந்தாய் சாமி உன் மனதே உள்ளதை அத்தனையும் நீ நினைத்துக் கொண்டால் அப்படியா இந்த சாமியாரு என்னுடைய ஞானத்தை அழிந்து அப்படியே சும்மா புட்டு வைக்காதையா? உன்னிடத்தில் நான் தெரிவித்தேனே அதை மறந்து தின்னுட்டாயா? அரியலூர் ஆசுபத்திரியில சேர்த்தியா? அரியலூர் ஆசுபத்திரியை பத்தி பேசாதே. அங்கதான் சிறுத்தை நடமாடி கொண்டிருக்கிறது. அபச்சாரம் பிடிச்சவனே கொண்டவி என்ன கொலை விட்டுருவோம். நீ மட்டும் எந்திரிக்காது. வரப்பிரசாதம் இந்த நாடக கொட்டாயிலே கொடுத்து வச்ச அத்தனை பேரும் அதுல ஒரே ஒரு ஆளு பாவம் செஞ்சா 3 சாமான வச்சிருக்கான் பாரு. அவரே பாவம் செஞ்சாரு. உண்மையாலுமே சொல்றேன், உண்மையாலுமே அந்த ஆளு தெய்வத்துக்கு சமமான ஆளு. இப்ப வந்து உன்னை பத்தி நான் பாராட்டுகிறேன் சிஷ்யா. சரி பரவாயில்லைங்க. அப்ப உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் நீங்க சரியான பதிலா சொல்லுவீங்க. சாமி இந்த சாமியாரை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த சாமியாரை பத்தி சாதாரண நினைத்து விட்டாய். அப்படியா? இந்த சாமியார் நினைத்தால் எதையும் செய்வேன். சரி பரவாயில்ல. ஆணாக இருப்பவரை பெண்ணாக மாற்றுவேன். அப்படியா? பெண்ணாக இருப்பவரை ஆணாக மாற்றுவேன். நிச்சயமாவா? கண்டிப்பாக. அப்போ ஒரு பையனை கூப்பிடவா? அந்த பொம்பளை ஆம்பளை பிள்ளைய பையனா மாத்த முடியுமா? ஒன்னும் இல்ல சும்மா நிக்கிறது வீடியோ எடுக்கண்டா அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கே. நீ போடா இந்த ஏறி ஏறானே இந்த வயசுல இப்படி ஏறானே. சாமி பக்கத்துல பொசுக்கு நிறுத்திட்டு போயிட்டேன். குழந்தாய் தம்பி சற்று நேரம் பேசி விடுவாய். சரி பேசுங்க. நீ அவனை தொட்டு சூட்ட கிளப்பி விடாது. நாளைக்கு பொழுதா பொருங்க பறிச்சு கொள்ளையே சுத்தி பரவாயில்லைங்க. நீங்க தம்பி கிட்ட பேசுங்க. இன்னைய பொழுதுக்கும் பார்த்தேன் அவன் செல்லியம்மன் கோயிலை சுத்தி வந்து கொண்டிருந்தான். சரி ஓரமா நிக்கிறேன். தம்பி கிட்ட நல்லா விவரமா பேசுங்க. சற்று நேரம் அவகாசம் தருவாய். குழந்தாய் சாந்தி பார்க்க நீ போடக்கூடாது. அவர் போட்டுருக்காரு சாந்தி பார்க்க. சாந்தியோட அக்கா பார்க்க நீ போடு. இந்த மைக்கு வந்து பாட
சொல்ல தம்பிக்கு மைக் இங்க இருக்கு மைக் இங்க இருக்கு பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. கண் பாதியிலே உன்னை சேனப்படுத்துருவான். கடிக்கிறான் அக்கா குகன் எப்படியாப்பட்ட பேர்? அவ பேர் வந்து குகன் செல்வராஜா. உன்னை சமைத்து விடுவேன். ராமாயண காவியத்துல குகன் பேரு. அப்பா பேரு மாமா பேர் வச்சிருக்காங்க. ஆமாங்க. ஆமா. சரி, அம்மா பேரு தனலட்சுமி. கூட பிறந்தது எத்தனை பேர்? ஏன் இப்ப இதுக்கெல்லாம் பங்கு பிரிச்சு கொடுக்க போறியா? இப்ப பேர் கேட்டு இருக்க. இருப்பா ஏன் குழப்பாப்பா ப்ரோ போயிட்டு இருக்காங்க. கூட பிறந்த யாரும் மைக்க வாய் பேரு 3 பேர் யாராரு? பதிர். நல்லா பேசுறா. டீச்சர் பேசுறா. வாத்தியார் இங்க பாரு. 3 பேர் ஆன்சர் அவன் சாப்பிடாம வந்துட்டான்னு நினைக்கிறேன். பேச விடுமா? ஓய்வு போட்டு கவுத்து போறா. சரி, நீ தான் மோதா வளர்ல. மோதானா? எத்தனை படிக்கிற? 8வது படிக்கிற. அப்பா சந்தோஷம். அப்பா நல்ல படிப்பு. நல்லா படிக்கணும். தமிழ்ல படிக்கறானா? தமிழ்ல படிக்கிற. தமிழ்ல படிக்கிற. பயப்படாத சொல்றா. பயப்படாத. என்ன பண்ணா? நீ எங்க அவனை பார்க்க விடாம இருக்க? சிங்கடா. சரி, நீ படிச்சு என்ன ஆக போற? போலீஸ் அதான் வேணும். நாட்டுல இருக்கிற நிலவரத்தை அடக்கிறதுக்கு அமைதி. இந்த மாதிரி சாமியார் தூக்கி போட்டு மிதிக்கான கொண்ட வெளியில வர. எடுத்துக்கிற வேஷம். முதல்ல என்ன சொல்றது உங்களுக்கு? ஆமா. சரி, முதல்ல படிச்சு போலீஸ் ஆபீஸ்ல கலெக்டர் ஆகு. எங்க என் தலை திருவாரூர் நீ படிக்கிறிய அந்த பள்ளிக்கூடத்துல ஆம்பளையும் பொம்பளை சேர்த்து படிக்கிற பள்ளிக்கூடமா இல்ல தனியா படிக்கிறீங்களா? அப்பதான் நீ பாஸ் பண்ணுவேன். கம்பைன் கிளாஸ் பா தம்பி. சாமி பொம்னாட்டி ஆக்க போறியா? என்ன சாமியார் நம்ப மாட்டாங்கல்ல? ஆமா. இப்ப பாரு இவன் ஆம்பளை புள்ளைய வந்து மாட்டியா? ஆம்பளை இல்லையா? இல்ல சாமி நெசுப்பா. பொம்னாட்டி புள்ளைய ஆக்க போறேன். ஐயோ தம்பி உனக்கு பாவடை தான் நீ கட்டி வைக்க போறாரா? அக்கான்னு சொல்லாதடா. தம்பி இல்லடா. தம்பி தம்பிக்கு டாக்டர் எப்படி பரிசோதனை பண்ணுவாங்கள? குழந்தாய், இப்பொழுது இந்த சாமியார் எப்படியாப்பட்டவர்னு நீ தெரிஞ்சுக்க போறேன். ஆமாங்க. இப்ப பாரு, இவன் ஆம்பளை புள்ளைய வந்து இப்ப நிற்கிறான். நல்ல ஆம்பளை புள்ளையா பெத்து வச்சிருக்கீங்க. அதனால இப்ப இவனை பொம்னாட்டி புள்ளி ஆக்கிட்டா இந்த சாமியாரை நம்புவ. நம்புவல. இப்ப நாளைக்கு அவன் பாவாடை தட்டை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போகணும். சத்தம் போடக்கூடாது. சத்தம் போடக்கூடாது. மந்திரம் வேலை செய்யாது. கும்பிடு சாமி கும்பிடு. கோயிலுக்கு போனா சாமி பார்த்து கும்பிடுற மாதிரி தெரியல. கோயிலுக்கு போனா சாமி சன்னிதானத்தை பார்த்து கும்பிடுற. கோயில கட்டிக்கிற மணியை பார்த்து கும்பிடுற. இப்ப பாரு, ஆம்பளை பிள்ளை வந்தால அவனை பொம்னாட்டி பிள்ளை ஆகிட்டான். நாளை முன்னா கூப்பிட்டா வரப்படா. அப்படி பயப்பட
உங்க அக்கா மாதிரி இவன் அப்படிதான் இருக்காங்கடியா. ஆமாங்க. நீ எதை வச்சு சொல்ற? நான் சொல்றேன் இவன் வந்து பொம்பளை பிள்ளையா நீங்க மாறுறாங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த பையன் பொம்பளை பிள்ளையாவே மாறல. ஆனா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கான். உன் சந்தேகம் தீரனா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி இருக்கு? இப்பவே இந்த இடத்துல அவன் சட்டி அவுத்துட்டு பாரு. போயா போயா நீனும் கேட்டவோ சாமியும் கேட்டது. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. முதல்ல கொட்டா இவனாவே சந்தேகத்தை தீர்த்துக்கடா சொல்ல முடியாது. அதாவது நெச சாமி. ஓம் ட்ரீம் டிராப் பன் பட்டர். ஐயோ மந்திர ஐயோ பொய்யும் கையிலே ஒரு பை. அந்த பையன் மயக்கப்பட்ட கீழே விட்டுட்டாயா? குழந்தாய் இப்போது பாரு. அவன் சரியா போயிடும். தம்பி கவலைப்படாத, அப்புறம் போகும்போது உன்னை சரி பண்ணிட்டு போடுறேன். இங்க சொல்லுங்க. இப்போது இந்த சாமியை நினைச்சுட்டாங்க. சரிங்க. அப்படி என்றால் உன் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆமாங்க. உன்னை எவ்வளவு குழப்பம் விட்டுருவான்? யாரும் குழப்பல. உன் மனசுல உள்ள சஞ்சலத்தை உன் மனசோட நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாமியார் ஞானத்துல இருந்து சும்மா புட்டு 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 சொல்லுவேன். இல்லங்க. என் மனசுக்குள்ள ஒரு 3 சந்தேகமா இருக்கு. அத நீங்க தான் இப்ப தெளிவுபடுத்தி வைக்கணும். இந்த சாமியார் கிட்ட நீ பார்க்காத. உன் மனசுல அப்படி நினைச்சுக்க. சரிங்க. அப்படியே சொல்றான் பாரு. சரிங்க. இந்த சாமியார் சம்போ மகாதேவா என்ன நடக்குமோ தெரியல. அம்மா இல்ல ஆமா முளைக்குச்சில கட்டி இருந்தது. வாழ பிடிச்சி கிழிச்சா போடுவேன். ஆமாங்க. இப்போ இந்த 2 எருமகளாரி மாடு காணா போயிடுச்சு. முளைக்குச்சியோட புடிங்கிட்டு போயிருச்சு. அந்த சாமியை கட்ட விவரமா சொல்லுவாரு. சாமியாரு அத இப்ப அவர்கிட்ட கேட்கிற சுவாமி என்னாச்சுங்க? இருங்க நான் சொல்லிடுறேன். அப்புறம் சம்போ மகாதேவா ஒரு குழப்பம். ஆமாங்க. உன் வீட்டுல எருமை கிடையாது. ஐயோ எருமை கிடையாது. நெசமாங்க. கட்டிருந்த உணவுட்டோட போயிருக்கு. அதான் அப்படியே சொல்லிட்டீங்களே. இது வரைக்கும் நீ போகாத இடமே கிடையாது. நீ பார்க்காத பயம் கிடையாது. எதுக்கு மாட்ட பாத்தியான்னு கேட்காத ஆள் கிடையாது. ஆமா. எங்க தேடி விட்டேன், எங்கேயும் கிடைக்கல. செல்லியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு குட்டை இருக்கு பத்தியா? அதுல தண்ணி குடிக்க போறது உள்ள ஓட்டி கிடக்கு. ஐயோ நீ கிளப்பிட்டு வந்துடலாம். அப்பனா ஏங்க என் மனசுல நினைச்சத அப்படியே சொல்றீங்களா? அது எப்படிங்க அது? நான் என்ன ஒட்டுக்கட்டா சொல்றேன். அப்புறம் எல்லா ஆண்களுடைய ஞான விஷயம் அறிந்து போறீ. அப்படியா? சம்போ மகாதேவா. ஆமாங்க. தண்ணி குடிக்கிறதுல எனக்கு எய்த்த வீட்டுக்காரங்களுக்கு சரியான சண்டைங்க. சண்டை போட்டதுல அவ சிட்டு என் கையிலையும் ஏன் சிண்டு அவ கையிலையுமா இருந்துச்சு. 2 பேரும் சேர்த்து எங்க போனோம்னா நேரா உங்கள்ட்ட நாங்க வந்தோம். எதுக்கு? கோர்ட்டுக்கு அழைச்சு போய் நீதிபதியா பார்த்து ஏதோ ஒண்ணு சொல்லி 2 பிரச்சனையும் தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தாச்சு. சரி. ஆனா கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஆமாங்க. கேஸ் அந்த பக்கம் ஜெயிக்குமா இந்த பக்கம் அவ பக்கம் ஜெயிக்குமானே தெரியல. அதனால இப்போ யாரு பக்கம் ஜெயிக்க போகுதுன்னு அவர்கிட்ட கேட்டா தெரிஞ்சு போயிடும். சாமி கிட்ட கேட்டுரும். சம்போ மகாதேவா. ஐயோ பையும் கையில ஒரு பையும். பையும் குச்சி பையும். ஐயோ பையன் கையில பொய்யா? பைய சாமி உன் மனசுல இப்ப உள்ள குழப்பத்தை சொல்றேன் கேட்டு. உனக்கு எழுத்துட்டு காரிக்கும் பைப்படியில அடி பைப்புல குடப்படியில அடிப்படி வயிறு படி நேரு கேஸ் கொடுத்துருக்க. அவளுக்கு கேஸ் கொடுத்துருக்கா. யாரு பக்கம் கேஸ் தீர்ப்பாகுமோ அப்படி ரொம்ப குழம்பு போய் நிக்கிறேன். அப்படியே மனசுல உள்ளதை எப்படிங்க சொல்றீங்க? குழந்தாய் சாமி கண்டிப்பாக இந்த சாமியார் சொல்றபடி நீ கேட்கணும். எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உன் பக்கம் கேஸ் தீர்ப்பாகும். ஏன் பக்கமா? நீ ராத்திரி தனியா 12 மணிக்கு மேல போய் 12 மணிக்கு மேல தனியா போய் நீ சர்ச்சை பாக்குறேன். சர்ச்சையா? ஆமா. நான் ஏன் 12 மணிக்கு தனியா போய் சர்ச்சை பார்க்கணும்? அந்த நேரத்துக்கு ஏன் திரும்ப சொல்றேன்? அப்பதான் வக்கீல் சர்ச்சு ஓய்வு எடுத்து கொண்டிருப்பாங்க. நீ போகும்போது சும்மா போயிடாத. ஒரு பேப்பர் வாங்கிட்டு போற. பேப்பர் எடுத்து போனா போன உடனே பேப்பரை எடுத்து நீட்டுற. பேப்பரை வாங்கி டேபிள்ல வைப்பாரு. கொஞ்சம் முன்னாடி உட்கார வைப்பாரு. அப்படியே பேரவை எடுத்து அந்த குடேக்க கழிச்சுட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சாரு வச்சுக்க. எழுதி வருவாரு. இங்க ஆமா போதும் சொன்னா அப்படியே ஒரு இழுப்பு இழுத்துருவாரு. அப்பவே உன் பக்கம் கேஸ் தீர்ப்பு நீ ஓடி வந்துடலாம். அப்ப அவரு இந்த தீர்த்து போயிடுச்சுன்னா அதான் இழுத்துறாரு. கோடு போட்டாச்சுன்னா கேஸ் தீர்ப்பு. சம்போ மகாதேவா. என்னங்க இவ்வளதையும் கேட்டு முடிச்சுட்டாரு. பட்டு பட்டுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வியை கேட்டோம்னா அவர் என்ன சொல்ல போறாரு எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். சாமி எல்லாத்தையும் மனசுல நினைச்சதை அப்படியே சொல்லிவிட்டீங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தாங்க இருக்கு. அதை நான் என் மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம். சரிங்க. இப்போ
சொல்லலாம். சாமி சாமி இதே சொல்லுங்க மாமா சாமி இதே சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு நேரம் சொல்லிவிட்டீங்க மனசுல உள்ளத, இப்ப இத சொல்லுங்க சாமி. சாமி சாமி மலையாளி போய் 1 மணி நேரம் ஆகுது. சாமி இத சொல்லுங்க சாமி. சாமி மலையாளி வந்து இறங்கதான். ஐயோ இத பாரு. இப்ப இறங்காதுன்னு அடுத்த சொல்லி சொல்லு. ஏங்க சாமியை கீழே இறக்கணும், மலை இறங்கத்த. சாமியை கீழே இறக்கணுமா? அப்ப சாமி பாட்டு பாடினா அப்ப சாமி வந்துடும். சரி பாக்கங்க. கண்ணா தோற கண்ணு சாமி நான் வந்து ஆட முடியுமா? அப்ப ஆடுறதுக்காரா? திருமலர் மனநாடும் சீனிவாசா உன் கூட என்ன ஒருத்தன் ஆடுறான். ஆமாங்க. ஆடும்போது எப்படி ஆடுவான்? ஐயா, வந்து ஜிம்கா, ஏய் ஜிம்கா. விட்டு காட்டு கட்டி பிடிச்சு ஆடிட்டு போயிட்டான். கட்டி பிடிக்காதங்க. அத வெச்சு கண்ணு அடிச்சுமா ஜிம்கா, ஏ ஜிம்கா, ஏ ஜிம்கான்னு ஆடுறான். கவலைப்படாதே இல்லங்க, குழந்தாய். அந்த ஆளை பிடிக்காம இருக்க மாட்டேன். அவன் வேற யாராவது இருக்க மாட்டான். ஒருவேளை என் சிஷனா இருந்தாலும் இருப்பான். சரி இன்னொரு வாட்டி பாக்கலாம். சொல்ல சண்டை போட்டுறேன். பச்சை பச்சை வேட்டி கட்டியிருப்பான், காவி வேட்டி தலையில் போட்டிருப்பான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். பாத்துக்கிட்டு இருக்க ஐயும் பையும் கையில பையுமா சொன்ன போதே சரிங்க. எப்பேற்பட்ட முள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும். உன சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, மான இருக்கா, மேல இருக்கா, கீழே உள்ள இருக்கா, நடுப்பல இருக்கா, படுத்து இருக்கா, வீணா பண்ண கம்நாட்டி, வெறும் கம்நாட்டி, நாகேத்த கம்நாட்டி, முள்ள மாதிரி கம்நாட்டி, முடிச்சை கம்நாட்டி. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து அப்படியே சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இதுல வேற நல்ல மாதிரி ஐயும் பொய்யும் கையில பையி அரிசி போடுற பையி. பாப்பா பாப்பா பேசாதயா, பேசாத போய். என்ன மன்னிப்பு கற்பழிக்க பார்த்துட்டா? இதான் ஜாக்கெட் கட்டி கட்டி பிடிக்கிறான். பாப்பா இந்த வேஷம் போட்டதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? நடக்குது இதே போல ஒரு சாமியார் கம்ப்ளைண்ட் தான். என் வீட்டுல என் தங்கச்சி தான் வாங்கிட்டு இருந்தோம். சரி என் தங்கச்சிக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லி கம்மலாட்டி விடிய விடிய கொலு இருக்குண்டான்னு சொல்லி அப்படியா? சொல்லுவா கொலு கொலு வைக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு பட்டு ஷர்ட்டா பட்டு வேட்டி ஒரு பட்டு புடவை இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆஹா 2 மாலை வாங்கிட்டு வராங்க. ம் நானும் ஏதோ தோசை வைக்க போறேன்னு சொல்லி சரி வாங்கி வந்து கொடுத்துட்டேன். ஒரு 2 கிராம்ல ஒரு மோதிரம் எடுத்துட்டு வராங்க. ஆஹா அதையும் கொண்டாந்து கொடுத்துட்டேன். ஐயா தாலி ஒண்ணு கேட்டா அதையும் கொடுத்துட்டேன். ஏதோ மாநில தோஷம் கழிக்க போறாங்க எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தல. அப்புறம் கொடுத்துட்டு மணி 10 மணி ஆச்சு. மணி 10 ஆயிருச்சு. அப்படியே என்ன வெளியே தள்ளி திண்ணில உட்கார வச்சுட்டு காப்பா போட்டுட்டு உள்ள பொது இருக்கான்னு நினைச்சுட்டு நான் விடிய விடிய திண்ணில உட்காந்து கிடந்தேன். விடிஞ்சு கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறேன். என்ன ஆச்சு? ஓட்டு வலையை பிரிச்சுட்டு என் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாமா. அப்புறம் அண்ணே வந்து இன்ன வரைக்கும் நான் அனாதையா கிடந்தேன். சரி கமலாட்டி இந்த வேலை செஞ்சானே நம்ம ஒரு சாமியார் வேஷம் போட்டோம்னா நமக்குன்னு ஏதாவது ஒரு சப்பா ஷாடு கிடைக்காது. அப்ப இத பார்த்தா சப்பா ஷாடு மாதிரி தெரியுது உனக்கு. ஓகே இது சொல்ற ஆவதோட மனசுல நினைச்சு இந்த வேஷத்தை போட்டேன். ஆனா இங்க வந்த பிறகு நான் தெரியுது இப்படி ஒரு பிக்கர் கிடைக்கும்னு. பிக்கரியா? உனக்கு தமிழே வாயில வராது. சூப்பர் பிக்கர். ஆமா சூத்த பாத்துருப்போம். சூப்பர் சூப்பர். என்னங்க எங்க உன் தங்கச்சி கிளம்பிட்டு போனான் அவன். சகல இல்ல தங்கச்சி கிளம்பிட்டு போனா கிளம்பி போனா மச்சான் 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 சாமியார் போட்டது அவர் தானாங்க? பரவாயில்லங்க. எனக்கு சாமியார் போடாதவரோட சாமியார் போட்டவரோட
அவரே தேவலாம் நினைக்கிறேன். அதே போல இப்ப நான் இதை கிளப்பிட்டு போறேன். முடியும். யாரா இருந்தாலும் யார் என்னை தூக்குறீங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாமி சரியான போட்டி. சாமி சபாஷ். இந்த போட்டி எனக்கு சாதாரண போட்டி. எதுக்கா மேலும் அதுக்கா தாளம் எடா மோளம் அடிக்கடா தாளம் அடிக்க முடியாது. கச்சேரி ஆரம்பம். அவுட் ஐயா. எப்படியாப்பட்டவங்க அவங்கள போய் எடுறாமோன்னு சொன்னா வருமா வராதா? இல்ல பாப்பா இந்த போட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எடுறா மோளமா அடுறா தாளமா அம்மா கேவலமா போயிட்டாங்க. நாங்களா கொஞ்சம் தப்பிச்சேன். எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டாங்க பலக்கு. செட்டுக்காரங்க சாலக்காரங்க அத்தனை பேர் ஒண்ணா சேர்த்துட்டீங்க. ஒதருது அண்ணே நீ தூக்கு. நான் தூக்கு. என் வேலை பாக்குற வேலை. ஆஹா நான் பாக்குறதோட நான் தூக்குனா நீ பாப்ப. அப்ப நான் இழுச்ச வேணா. நான் தான் வாங்கியிருக்கேன். இப்ப பாருடா. போட்டியிட்டு வந்து போட்டா பொதுவாக என் மனசு தொங்கும். தொங்குதான் ஒரு போட்டியிட்டு வந்து விட்டா எம்மோ உன்னையே சொல்ல நல்லவே தூக்குது. ஆயா என் அண்ணா குளோஸ் என்ன வெறும் உருளைக்கிழங்கு வாசமா வந்துட்டு இருக்கு. கோழிக்கறியா வரா சரி என்ன பஸ் ஐயோ போனாதான் நான் தூக்க முடியும். அண்ணே என்னங்க இவரைய சரி பரவாயில்லைங்க நல்லாவே தூக்குறாரு உங்க அண்ணன். அதனால கல்யாணம் பண்ணா உங்க அண்ணன் தாங்க செய்யணும். எங்க அண்ணனியா? ஆமாங்க. அப்ப நாங்க தூக்க மாட்டோமா? இல்லங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஆமாங்க ஏன்னா நான் தூக்குன்னு சொன்னோன்னே அந்த வீரர் இருக்கு பாருங்க மல்லாக்க சாஞ்சிங்க பாருங்க. ஒரே அடியில பல்லாட்டி விட்டு பாப்பா இப்ப ஏதோ கஷ்டப்பட்டு உன்னை நான் தூக்கிட்டேன். ஆமா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நீ கவலைப்படாத உங்க அண்ணனை நான் தூக்குறேன். நான் தூக்குறேன். தூக்குனா தூக்குட்டோம் இல்லன்னா போ. சரி பரவாயில்ல அதனால கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒண்ணுங்க ஆனா ஒண்ணு எனக்கு அண்ணன் தம்பி 3 பேர் வச்சிருந்தாங்க. பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அண்ணன் தம்பி 3 பேர் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் காதலிக்கவும் மாட்டேன். முதல்ல அண்ணன் தம்பியோட பேரை சொல்றேன். அவங்க அண்ணன் தம்பி 3 பேர்ட்ட போய் நீங்க தான் கேட்கணும். உங்க தங்கச்சி நான் ஆசைப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க தாங்க கேட்கணும். அண்ணன் தம்பி பேரை சொல்றேன் கேக்குறீங்களா? ஆமாங்க சொல்லுங்க. சொல்ல விடுங்கப்பா. சொல்ல விடுங்கப்பா. அண்ணன் தம்பி பேர் சொல்ற கேளியா? தமிழ் பேர் தானே? அண்ணன் பேர் சொல்றேன். மூத்த நண்ட உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. புரோக்கரா? மூத்த அண்ணன்பா. மூத்த அண்ணன். மூத்த அண்ணனா?
தானே தெரியும். அட சை பாட்டப்பா. அவளு பாசத்துல கொஞ்சுவாரு. இவர்தான் மூத்தண்ணன். இவர் பேரு கிண்ணி. என்ன நீ கிண்ணிங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கிண்ணி மச்சானா? போ மச்சான், கண்ணி மச்சான். அடுத்தாளுக்கு பேர் சொல்றேன் கேளுங்க. தோக்கிறார் பாருங்க. தோக்கிறார்? ஆமாங்க. அவர்தான் இங்க ரெண்டாவது அண்ணன். ஒரு மரியாதை கொடுங்க. அண்ணன் வணக்கம் மச்சான்னு சொல்லு. ஏன்? அவர்தான் இங்க ரெண்டாவது அண்ணன். ஏன்? போங்க. இவர் பேரு கிண்ணி, அவர் பேரு தண்ணி. மூணாவது அண்ணன் தோக்கிறார் பாருங்க. அவர் பேரு தான் ஒரு பேருக்கே காலில் விழுந்துட்டிய. மூணாவது அண்ணன் பேரு. கல்யாணத்தை சீக்கிரமா இங்க வைக்க கூடாது. ஆமாங்க. நேரா சுடுகாட்டு கொண்டு வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்கலாமா? போலாமா? போலாமா? மூணாவது அண்ணன் பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி 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 சுருக்கி. கடலை கொள்ள ஓரத்திலே, கடலை கொள்ள ஓரத்திலே அங்கே காடா போறா ரெண்டு நிக்க அந்த காடா பூரா காஞ்சோடனே இன்னைக்கு கலங்குதம்மா எமனசும் அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடா பூரா நிக்க சோளக்குள்ள ஓரத்தில இங்க சோடி போறா சோடி பூரா அந்த சோடி பூரா சோடி பூரா கலந்துடனே கலந்துடனே சோறுதம்மா எமனசு சோள கொள்ள ஓரத்திலே சோடி பூரா சோடி பூரா இன்னைக்கு சோறுதம்மா மனசோ சோறுதம்மா கல்யாணத்தை சீக்கிரமா உள்ள போயிட்டோம். ஆமா உனக்கு ஏதாவது ஏங்க இருக்கு இருக்கு கிளப்பிடுவோம். ஓ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? கல்யாணத்துக்கு வேட்டு விட சொல்லு அண்ணே. எனக்கு கல்யாணமும் உன் தலைமையில தான் நடக்கணும். அண்ணே தூக்கு தானே வேணும். கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு போலாமாங்க? உனக்கார வரத்தில்ல உனக்காக காத்திருந்தே உன்னோட நான் ஒன்னா சேரணும். எப்ப நாளே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். பொய் சொல்ற? உனக்கார வரத்தில்ல உனக்காக காத்திருந்தே உன்னோட நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். அரே அரே அரே